வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 150 கிராம் ராகி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெடிமேடாக வாங்கின மாவு தான். இப்போ அதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். எல்லா மாவுலேயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி ஒரே தான் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் உடச்சி விட்டுருங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. லைட்டாக தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சாச்சு. கட்டியே இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம். மாவை எடுத்து நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் உதுத்து விட்டால் அந்த மாதிரி உதிர்ந்துடணும். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு இடியாப்ப தட்டு எடுத்துருக்கேன். அதில் நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட நமக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். அதே மாதிரி சுகரோட அளவும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ தூரம் சேர்த்துக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பரான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம டீ போடுற நேரத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ரெசிபி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.